தமிழ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 3D பிரிண்டிங் ஆஃபீஸ். இது வந்து சென்னையில் ஒரு 120 மணி நேரத்தில் கட்டின ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை பற்றியும், ப்ளஸ் எல்என்டி கேம்பஸ் சென்னையில் வந்து 106 மணி நேரத்தில் கட்டின ஒரு வீட்டை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 3D பிரிண்டிங் ஹவுசஸ் இதில் வந்து மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரோபோட்டிக்ஸ் உதவினால தான் வந்து இந்த ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 3D பிரிண்டிங் ஹவுசஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நம்ம ப்ரீ பிளானிங்காக வந்து பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஒர்க்கிங்ஸு என்னென்ன இடத்துல வேணுங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அந்த பிளானை வந்து ஒரு சிஸ்டமில் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டிக்ஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D பிரிண்டிங் ஹவுசஸை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 டேஸ், அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு 5 டேஸில் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கெலாம் பார்த்துருக்காங்க. இப்போ இந்தியாவில் யார் யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா டிவிஎஸ்டிஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து சென்னை ஐஐடி கேம்பஸில் வந்து சென்னை ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸில் வந்து ஒரு அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ஸ் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D பிரிண்டிங் ஹவுசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 2020 வந்து இந்த 3D பிரிண்டிங் ஹவுசஸை டோட்டலாக ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து எல்என்டியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க எல்என்டி கேம்பஸில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று டெவலப் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டை பற்றியுமே நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து ஐஐடி மெட்ராஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கம்ப்ளீட்டட் ஹவுசஸாக இருக்குது. அது வந்து இன்னும் எல்என்டி பண்ணியிருக்கிறது வந்து இன்னும் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணல. ஓகேங்களா? அது இதில் வந்து ஐஐடி கேம்பஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளானிங்காக ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல. இதோட பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிசி பேஸ்மெண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 21 நாளில் இந்த வீட்டோட டோட்டல் ஒர்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு 5 நாள் ஆகிருக்கு. அதாவது வீட்டோட வால்ஸ் ஏரியா எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு 5 நாள் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் லைட்டிங் ஒர்க்கு, இதெல்லாம் மற்றபடி ஜன்னல் விண்டோஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 21 டேஸில் டோட்டல் ஹோமாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது இப்போ ஐஐடி கேம்பஸில் போனோம்னா நம்ம போய் பார்க்கலாம். எல்என்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீடை 106 மணி நேரம், அதாவது ஒரு மினிமம் ஒரு 5 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது G+1 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெறும் ஸ்ட்ரக்சருக்கு உண்டான டைம் மட்டும்தான். இப்போ இந்த G+1ங்கிற ஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 106 மணி நேரம் வந்து டைம் ஆகிருக்கு. இது முழுமையாக வந்து கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனதான அப்டேட்ஸும் வந்து கொடுக்கல. இல்லாட்டி வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு உண்டான அப்டேட்ஸு அதோட செலவினங்கள் பற்றி இன்னும் எதுவுமே டீட்டெயில்ஸாக கொடுக்கல. ஐஐடி மெட்ராஸில் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் ஒர்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 10 to 20% வரையும் நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் இதில் தான் இருக்குது. சாம்பிள் ஹவுசஸை வச்சு ஒரு வீடு தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான இது ஒர்க் போயிட்டுருக்கு. எவ்வளோ ஃபைனலாக கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% அப் டு 20% வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3D ஹவுசஸில் இருக்க நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். வந்து டைம் சேவிங். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒர்க்கிங் டைம் குறையுது. அதே மாதிரி மெட்டீரியல் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெருமளவு குறையும். நம்ம ஸ்டீல் தனியாக டிஎம்டி பார் எடுப்போம், அந்த மாதிரி ஒர்க்கு வந்து இதில் வராது. டிஎம்டி எடுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த ரோபோட்டிக்ஸில் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இது டோட்டலாக வந்து ஒரு மிக்சிங் மாதிரி, அதாவது வந்து கலர் மிக்சிங் மாதிரி வந்து ரெடி பண்ணி மெட்டீரியல்ஸ் வச்சு ரெடி பண்ணி அதை வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்கனால நமக்கு வந்து டிஎம்டி தேவைப்படாது. இது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் இந்த இது ஒர்க் ஆகுது. வேறு 5 நாளில் நம்ம மெட்டீரியல் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் பண்ண வேண்டியப்போ ஒரு மாதம் ஒரு ரேட் இருக்கும். அடுத்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் இதில் வந்து அந்த ரேட் டிஃப்ரென்ஸ் வராது. ஏன்னா 5 நாளில் நமக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே எடுத்து நம்ம பண்ணிடுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்குக்கு உண்டான பெருமளவில் வந்து ரேட் ஏறாது. ஏன்னா 1 மந்தில் ஒரு வீடு கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கான பொருளோட இதெல்லாம் வந்து ரேட்லாம் வந்து டிஃபர் ஆகாமல் நம்ம எக்ஸ்பிஷன் பண்ண இதுலேயே வந்து பண்ணலாம். அதேமாதிரி வேலையாட்கள் பற்றாக்குறை வந்து இது குறையும். ஸ்ட்ரக்சருக்கு வந்து மிஷினரிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க நிலவு, ஜன்னல், விண்டோஸு ப்ளஸ் வந்து எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங்க்கு உண்டான ஆள் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுவாங்க. அது வந்து குயிக் டேஸில் வந்து முடிஞ்சிடும். அடுத்தது 6 மாதம் வந்து ஒரு ஒர்க்கை பண்ணுறத நமக்கு வந்து 21 டேஸில் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது இடத்த பொறுத்து மாறும். ஏன்னா இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படிங்கும்போது 21 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே இடம் கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 10 டேஸ் அப்படிங்கிறது ஒரு 30 நாள்லேருந்து 31 நாள் வரையும் நமக்கு தேவைப்படலாம். அதே மாதிரி இதில் வந்து நன்மைகள்லாம் நீங்கள் ப்ரீ பிளான்டாகவே இருக்கணும். எல்லாமே ப்ரீ பிளானிங் ஒரு தடவை பிளான் பண்ணிவிட்டு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா இது பாதியில் வந்து மாற்ற முடியாது.
கட்டுமான செலவு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது 10 முதல் 20% வரை குறையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க. இது இடத்த பொறுத்து, மெட்டீரியலோட சார்ஜஸை பொறுத்து இது மாறும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1600 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன், நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா, அதில் நமக்கு 20% அப்படின்னா ஒரு 320 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாகும். அதாவது 1280 ரூபாயில் நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2020 பேஸ் பண்ணி அப்போ இருந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 2021 வந்து 1800 வருதுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நார்மல் பில்டிங் பண்ணும்போது 1800 சொல்கிறாங்க. அதிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 360 இதே 3D பிரிண்டிங்கை யூஸ் பண்ணி பண்ணுறப்ப நமக்கு 1440 செலவாகும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1440 வரையும் செலவாகும். பேசிக் உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு மட்டும்தாங்க. உள்ள இன்டீரியர்ஸ் அப்படிங்கிறது தனி. அதாவது இந்த பேசிக்ஸ் வந்து ஃப்ளோர் டைல்ஸு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, இப்போ இந்த ஃபால் சீலிங் அந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணும்போது அதெல்லாம் தனியாக தான் வரும். இதில் கட்டுமான நேரம் எப்படி குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சருக்கு உண்டான 5 நாள் நம்ம பிளான் பண்ணும்போதே உங்களுக்கான தேவையான நிலவு, ஃப்ரேம், விண்டோஸ் இது எல்லாமே ஆர்டர் பண்ணிடணும். ஆர்டர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒட்டுக்கா பை பண்ணி வச்சிட்டோம்னா, அதுக்கு அடுத்தது அதாவது 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஃபிக்ஸிங்கு, நிலவு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங் ஒர்க்கு இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 10 டேஸ் அப்படிங்கும்போது நமக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் அந்த மாதிரி ஒர்க்குக்கு ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா, ஃப்ளோரிங் ஒர்க் நடக்கும்போது அவுட்ரு பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் ரொம்ப குறையும். அதனால தான் இவங்க ஒரு 21 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பிளானிங் இல்லாமல் பண்ணும்போது இதே 3D பிரிண்டிங் ஹவுசஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து டைம் அதிகமாகும். 3D பிரிண்டிங் ஹவுசஸில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ எல்லாருமே வந்து யூடியூப்பில் வந்து 900 ரூபா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இவங்க எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை. இவ்வளோ தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லலை. அவங்க ஒர்க் பண்ணதை வச்சு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அமௌண்ட் வந்து இவ்வளோ கம்மி பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. சரி, இதில் வந்து இன்னும் எத்தனை ஃப்ளோர் பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இப்போ இவன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 1 BHK ஹவுஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதே எல்என்டி வந்து பார்த்திங்கன்னா G+1 இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ, அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை. இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பண்ணல. ஏன்னா நம்ம நார்மல் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பில்லர் அண்டு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி நம்ம 2 விதமாக பண்ணிகிட்ருக்கோம். பட் இதோட கான்செப்ட் என்ன, பேஸ்மெண்ட் எப்படி அமைக்கணும், இதெல்லாமே வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணல. இதேமாதிரி இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்க முழுமையாக சொல்லலை. ஏன்னா இதோட மிஷினரிஸ் கொண்டு வந்து ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு இடம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும்போது சிட்டி சைடில் பண்ணும்போது ப்ரீகாஸ்டிங், அதாவது ஏற்கனவே ஒரு இடத்துல பண்ணி திருப்பி கொண்டு வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகும். அதனால் இதோட முழுமையான விளக்கம் வந்து அவங்க தெளிவாக கொடுக்காமல் இருக்காங்க. அது நடைமுறைக்கு வரும்போது தான் தெரியும் இதோட காஸ்டிங் எப்படி இருக்குது, ப்ளஸ் எந்தெந்த இடத்துல இதை யூஸ் பண்ண முடியும், எத்தனை ஃப்ளோர் இதை வச்சு கட்ட முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். இது 3D பிரிண்டிங் ஹவுசஸ் வந்து இந்தியாவில் நடைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2023க்கு மேலே வருங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அது வரையும் இது டெஸ்டிங்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நடைமுறையில் பயன்படுத்துகிற மாதிரி அங்கங்கே பரவலாக செய்ய ஆரம்பிப்பாங்க. பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான், டைம் சேவிங் தான். ப்ளஸ் வந்து இதில் வந்து நம்ம நார்மல் பில்டிங் மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடத்துல ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே 3D பிரிண்டிங் ஹவுசஸில் பண்ண முடியாது. ஒரு தடவை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்டிங் ஸ்ட்ரக்சர் வரும். ஏன்னா ஒரு 5 டேஸில் ஒர்க் பண்ணும்போது இல்லை மாற்றுறதுக்கு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை பேஸ் பண்ணி போகிறப்ப இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.